என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் தர்ஷனா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். காவல்துறையை ஆக்கப்பூர்வமாக செயல்பட வைக்க முதலமைச்சர் முயற்சி செய்ய வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தல். சகோதரர் மனோ தங்கராஜ் மனக்குழப்பத்தில் இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் கடும் விமர்சனம். கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களின் பழைய பொறுப்புகளை கொண்டு விளம்பரப்படுத்த வேண்டாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளுக்கு வலியுறுத்தல். ஹோர்முஸ் ஜலசந்தியில் சுங்க கட்டண முறையை திணிக்கும் எந்தவொரு முயற்சியையும் அமெரிக்க அரசாங்கம் பொறுத்துக் கொள்ளாது. அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் அதிரடி அறிவிப்பு. முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இங்கிலாந்து மகளிர் அணியை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். காவல்துறையை ஆக்கப்பூர்வமாக செயல்பட வைக்க முதலமைச்சர் முயற்சி செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தனது சமூக வலைதள பக்கத்தில் சென்னை கோடம்பாக்கத்தில் காவலர் உட்பட 3 பேர் சேர்ந்து ஒரு சிறுவனை கட்டாயப்படுத்தி மது அருந்த செய்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். காவல்துறையிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள அந்த சிறுவன் காவல் நிலையத்திற்கு ஓட வேண்டிய நிலையில்தான் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போயிருக்கிறது என்று குற்றம் சாட்டினார். இது மட்டுமல்ல, வேளச்சேரியில் நடைபயிற்சி செல்ல வெளியே வந்த 61 வயது பெண்மணியை ஒரு கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்த கொடுமையும் நடந்திருக்கிறது என்று தெரிவித்தார். தொடர்ந்து கும்பகோணத்தில் ஆளுங்கட்சியினர் தாக்கியதில் ஒரு காவல் அதிகாரிக்கு கை உடைந்து போனதாகவும் செய்தி வந்துள்ளதாக கூறினார். இந்த சோஃபா மாடல் ஆட்சியில் காவல்துறையாலும் பாதுகாப்பு இல்லை, காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை என்று விமர்சித்துள்ளார். ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள எம்எல்ஏக்களை சிறைப்பிடிக்கிற வேலையை விட்டுட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையை ஆக்கப்பூர்வமாக செயல்பட வைக்க முதலமைச்சர் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சகோதரர் மனோ தங்கராஜ் மனக்குழப்பத்தில் இருக்கிறார் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். சென்னையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் வெளியிட்ட வீடியோ குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், நான் நாகர்கோவிலில் நடைபெற்ற ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு சென்றபோது 400 லாரிகள் வரிசையாக நின்று கொண்டிருந்ததை பார்த்தேன். அங்குள்ள ஓட்டுநர்களிடம் ஏன் இவ்வளவு லாரிகள் நிற்கின்றன என்று கேட்டபோது முறைப்படி எல்லா ஆவணங்கள் இருந்தும் லாரிகளை மடக்கி வைத்துள்ளதாக தெரிவித்தனர். எனவே அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்காக உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டினை அழைத்துக் கொண்டு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தொழிலை சரியாக செய்கிறவர்களுக்கு எந்த அரசாங்கமும் தடை விதிக்க கூடாது என்று கோரிக்கை வைத்ததாகவும் கூறினார். மேலும் கேரளாவும் இந்தியாவில் தானே இருக்கிறது, அது என்ன பாகிஸ்தானிலா இருக்கிறது என்று ஒரு வார்த்தை தான் சொன்னதாக தெரிவித்தார். கேரளாவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை, கனிம வளங்களை கொண்டு செல்லவில்லை என்றால் நாகர்கோவிலில் இருப்பவர்கள் எப்படி கட்டிடங்கள் கட்டுவார்கள் என்று குரல் கொடுத்ததாக கூறினார். எனவே சகோதரர் மனோ தங்கராஜ் மனக்குழப்பத்தில் இருக்கிறார் என்று விமர்சித்துள்ளார். கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களின் பழைய பொறுப்புகளை கொண்டு விளம்பரப்படுத்த வேண்டாம் என கட்சி நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களின் பழைய பொறுப்புகளை கொண்டு விளம்பரப்படுத்த வேண்டாம் என கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு அறிவுறுத்தினார். அதிமுக தலைமை மீது ஏற்பட்ட அதிருப்தியால் விஜய்க்கு ஆதரவு அளித்துவிட்டு மீண்டும் மனம் திரிந்து வந்தவர்களுக்கு பறிக்கப்பட்ட பதவியை மீண்டும் வழங்க முடியாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக உள்ளார். இது மீண்டும் அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் சுங்க கட்டண முறையை திணிக்கும் எந்தவொரு முயற்சியையும் அமெரிக்க அரசாங்கம் பொறுத்துக் கொள்ளாது என்று அந்நாட்டு நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஹோர்முஸ் ஜலசந்தியில் சுங்க கட்டண முறையை திணிக்கும் எந்தவொரு முயற்சியையும் அமெரிக்க அரசாங்கம் பொறுத்துக் கொள்ளாது என்று கூறினார். குறிப்பாக இந்த நீரிணையில் சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ துணை போகும் எந்த ஒரு தரப்பையும் அமெரிக்க நிதித்துறை தீவிரமாக குறிவைத்து நடவடிக்கை எடுக்கும் என்பதை ஓமன் நாடு அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.
மேலும் வர்த்தகத்தின் சுதந்திரமான ஓட்டத்தை சீர்குலைக்க ஈரான் எடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் உலக நாடுகள் அனைத்தும் முற்றிலும் நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிராந்தியத்தையும் உலகத்தையும் அச்சுறுத்தி வந்த தெஹ்ரானின் நாட்கள் முடிந்துவிட்டன என்று எச்சரித்தார். முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து மகளிர் அணியை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக 20 ஓவர் போட்டி கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இதன்படி செமஸ்போர்டில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் இடையிலான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 188 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய யஸ்திகா பாட்டியா 54 ரன்களும் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 69 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து 189 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 150 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதில் அதிகபட்சமாக ஏமி ஜோன்ஸ் 67 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் இந்திய அணி 38 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவையில் முதலில் மக்களுக்காக அடிப்படை வசதிகளை மேம்படுத்த உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து தொழில்துறை, கல்வி, மருத்துவம் ஆகியவற்றை மேம்படுத்த உள்ளதாகவும் தமிழக அமைச்சர் சம்பத் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், அரசு மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி, இருப்பிட மருத்துவர் சரவணப்பிரியா ஆகியோருடன் அமைச்சர் சம்பத் ஆலோசனை நடத்தினார். அதன்பின் ஸ்கேனிங் வார்டு, குழந்தைகள் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு வார்டுகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள கேண்டீனில் தின்பண்டத்தை தின்று தேநீர் குடித்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சம்பத், கோவை அரசு மருத்துவமனையில் கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியுள்ளதாக தெரிவித்தார். இங்குள்ள பழைய கட்டிடத்தை முழுமையாக இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பரிந்துரைகளை கேட்டுள்ளதாக கூறினார். கோவையில் முதலில் மக்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தொழில்துறை, கல்வி, மருத்துவம் என அனைத்தையும் மேம்படுத்த உள்ளதாக கூறினார். பார்த்தேன் சார், கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே சீர் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டிருக்கேன். சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கேன் சார். இது ஃபர்ஸ்ட் டே தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். இன்னும் ரெகுலராக இது நாங்கள் வருவோம். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எந்த அளவுக்கு இங்கே மாறுதல் இருக்குங்கிறது தான் நாங்கள் அடுத்து கவனிக்க போகிறோம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தில்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க திட்டமிடவில்லை என்று பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது தில்லி பயணத்தின் போது ராகுல் காந்தியை சந்திக்க முன்கூட்டி திட்டமிடவில்லை என்று கூறினார். தில்லிக்கு வந்த பிறகே ராகுல் காந்தியிடம் நேரம் கேட்கப்பட்டதாகவும் 6 மணிக்கு மேல் நேரம் இல்லை என கூறிவிட்டதால் சந்திக்க முடியவில்லை என்று தெரிவித்தார். முதலமைச்சர் அடுத்த முறை தில்லி செல்லும் போது கண்டிப்பாக ராகுல் காந்தியை சந்திப்பார் என பிரவீன் சக்கரவர்த்தி கூறினார். 6 மணிக்கு மேல பிரதமர் மீட்டிங்லாம் இருந்துச்சு. டைம் கேட்டபோது பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு 6 மணிக்கு மேலே டைம் இல்லை நேத்திக்கு. அதனால் அந்த டைம் மேட்ச் ஆகாதனால நேத்திக்கு சந்திக்க முடியும். விளைபோன துரோகி சத்யபாமா என்று குறிப்பிட்டு தாராபுரத்தில் அதிமுகவினர் சுவரொட்டி ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் அதிமுக சார்பில் சத்யபாமா போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று 15 நாட்களுக்குள் சட்டப்பேரவை தலைவரிடம் பதவி விலகல் கடிதம் கொடுத்தார். இதையடுத்து அதிமுகவில் இருந்து விலகி தலைமைச் செயலகத்திலேயே ஆதவ் அர்ஜுனாவின் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்தார். இது அதிமுக தலைமையையும் உள்ளூர் தொண்டர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்நிலையில் தாராபுரம், அலங்கியம், குண்டடம், மூலனூர் ஆகிய ஊர்களில் அதிமுகவினர் சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளனர். அந்த சுவரொட்டியில் அதிமுக தொண்டர்களின் வியர்வை சிந்திய உழைப்பில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி தாவேகாவின் குதிரை பேரத்திற்கு விளைபோன துரோகி சத்யபாமாவை கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த சுவரொட்டிகளால் தாராபுரத்தில் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. தன்னலத்துக்காக மக்கள் தீர்ப்பை கொச்சைப்படுத்திய சத்யபாமா இனிவரும் காலங்களில் எந்த கட்சியின் சார்பில் போட்டியிட்டாலும் மக்கள் அவருக்கு பாடம் புகட்டுவார்கள். அவரால் இனி வெற்றி பெற முடியாது என்று பொதுமக்கள் பேசி வருகின்றனர். தாவேகா அரசு சிறுபான்மையினர் நலன் காக்கும் அரசு என தமிழக முதலமைச்சர் கூறியதை கேட்டு இஸ்லாமிய மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக நடிகர் பஷீர் தெரிவித்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணி பெரிய மசூதியில் பக்ரீத் பெருநாளையொட்டி 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களுடன் நடிகர் பஷீரும் தொழுகையில் ஈடுபட்டார்.
தொழுகைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பசீர், தமிழ்நாட்டில் இதுவரை யாரும் ஆட்சியில் பங்கு கொடுத்தது இல்லை என்றும் முதல் முறையாக தாவேகா ஆட்சியில் பங்கு கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் விலைபோனதாக கூறப்படுவது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு, செல்வாக்குகள் உள்ள அவர்கள் பணத்துக்காக எதற்கு மாற்றுக் கட்சிக்கு செல்ல வேண்டும் என்று வினவினார். தாவேகா ஆட்சியை கலைக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு வைத்தார். தாவேகாவுக்கு மக்கள் ஆதரவு உள்ளதாகவும் விஜய் உள்ளவரை அவர்தான் முதலமைச்சர் என்றும் நடிகர் பஷீர் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் இஸ்லாமியர்களினுடைய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மை மக்களுடைய நலன் காக்கும் அரசு அப்படின்னு சொல்லி இந்த அவருடைய முதல் பேச்சில், அவருடைய கன்னி பேச்சில், சட்டமன்ற பேச்சில் அவர் பேசுகிறப்போ இது சிறுபான்மை அரசு தான், சிறுபான்மை மக்களின் நலன் காக்கும் அரசுன்னு சொல்லியிருக்கப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய மக்களும் சந்தோஷப்பட்டோம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பக்ரீத் பெருநாளையொட்டி பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஜும்மா பள்ளிவாசல் பக்ரீத் பெருநாளையொட்டி 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். பின்னர் ஒருவருக்கு ஒருவர் ஆறத் தழுவி தங்களது மகிழ்ச்சியையும் இறைவுணர்வையும் வெளிப்படுத்தினர். இதேபோன்று ஆண்டிமடம், உடையார்பாளையம், விக்கிரமங்கலம் பள்ளிவாசல்களிலும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தி ஏழை எளியவர்களுக்கு உணவு மற்றும் பொருளுதவிகளை வழங்கினர். தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை தூய்மைப்படுத்த விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்னை சரவணன் உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பேரூராட்சி பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் அன்னை சரவணன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பேரூராட்சி அலுவலகத்தில் செயல் அலுவலர் விடுமுறை தினம் என்பதால் அவர் வராத நிலையில் அவரது அறையில் ஏசி இயங்கிக் கொண்டிருந்தது. இது குறித்து கேட்டறிந்தவர், செயல் அலுவலர் இல்லாத போது ஏசியை இயக்கக்கூடாது எனவும் 2023ஆம் ஆண்டு மழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்கு உடனடியாக இழப்பீட்டுத் தொகையை முழுமையாக வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை பார்வையிட்ட அவர், இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதால் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் தூய்மைப்படுத்த விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். நெசவாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் தமிழக முதல்வர் அறிவித்துள்ள அறிவிப்புகள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் கபில் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்றத்தில் புதிய சட்டமன்ற அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதையடுத்து தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அறிவுறுத்தலின் பேரில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் கபில் தலைமையில் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் 365 நாட்களும் இலவசமாக 2 வேளை அன்னதானமாக வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் நெசவாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் முதல்வர் ஜோசப் விஜய் பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்திருக்கும் நிலையில் அவை அனைத்தும் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். இப்பதான் அது புதுப்பிச்சிட்டு இருக்காங்க, ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சோளிங்கர் ஹாஸ்பிட்டல்ல சிடி ஸ்கேன், அந்த ஸ்கேன் ஃபெசிலிட்டி எல்லாம் கொண்டு வர மாதிரி இருக்கு. அது இல்லாம சோளிங்கர் ஸ்ட்ரைட்டாவே அடுக்கம்பறைக்கு ரெஃபர் பண்ணிடுறாங்க, வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் ரெஃபர் பண்றாங்க. இன் பிட்வீன் இந்த வாலாஜா இந்த ஹெட் குவார்டர் ஜிஹெச் இருக்கு, அதுல கொஞ்சம் அது அதோட ஃபெசிலிட்டிஸ் அப்டேட் பண்ணா கொஞ்சம் ரெஃபரல் இங்கிருந்து ஸ்ட்ரைட்டா வேலூர் போகாம வாலாஜால பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு. ஆம்பூர் அருகே உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய கழக செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கோவிந்தாபுரம் பகுதியில் மாதுனூர் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் பாண்டியன் தலைமையில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் பாமகவில் இருந்து 20க்கும் மேற்பட்டோர் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கோவிந்தாபுரம் எட்டியம்மன் கோவில் அருகில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் நவீன்குமார், ஒன்றிய துணை செயலாளர் பிரகாஷ், கிளை கழக நிர்வாகிகள் வேலு, சரவணன், குமார், ரங்கேஷ், நவீன்குமார், ஜானகிராமன், சூர்யா, நிஷாந்த், வெங்கன், முகேஷ், சூர்யா, செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவையில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு மலைவாழ் பழங்குடிகளுக்கு அசைவு விருந்து தாவேக தொண்டர் உமா மகேஸ்வரி வழங்கினார். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குமாறு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டிருந்தார். அந்த வகையில் கஸ்தூரி நாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த தாவேக தொண்டர் உமா மகேஸ்வரி கோவை ஆனைக்கட்டி மலைவாழ் பகுதியில் வாழும் மலைவாழ் பழங்குடிகளுக்கு அசைவ விருந்து வழங்கினார். இதுகுறித்து பேசிய அவர், பசி என்னும் கொடுமையை நாட்டில் முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்று முதல்வர் விஜய் அவர்களின் உன்னதமான நோக்கத்திற்கு
உறுதுணையாக இந்த அன்னதானம் சேவையை செய்வதாக தெரிவித்தார். இன்றைய தினம் மட்டுமின்றி இனி வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படும் என்றும், பசியில்லாத மனித குலத்தை உருவாக்கும் தமிழக முதல்வரின் உன்னத நோக்கத்திற்கு என்றும் உறுதுணையாக செயல்படுவேன் என்றும் தெரிவித்தார். குடியாத்தத்தில் விளையாட்டுத்துறைக்கு 3% ஒதுக்கீடு உள்ளதை 6% உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுவினை தாளை சிலம்பாட்ட குழு ஆசான் சிவக்குமார் தலைமையில் சட்டப்பேரவை உறுப்பினர் சிந்துவிடம் வழங்கியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாளை சிலம்பம் குழு சார்பில் பல்வேறு கோரிக்கை அடங்கிய மனுவினை குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் சிந்து அவரை சந்தித்து வழங்கினர். கிராமிய கலையான சிலம்பாட்டம் உள்ளிட்ட கலையினை பயிற்சி செய்ய போதிய திட்டம் இல்லாத நிலை உள்ளது. அதனை போக்கும் வகையில் நகரின் மையப்பகுதியில் பயிற்சி பெற விளையாட்டு அரங்கம் கட்டித்தர வேண்டும். விளையாட்டுத்துறைக்கு 3% ஒதுக்கீடு உள்ளதை 6% உயர்த்தி வழங்க வேண்டும். அதில் தகுதியான வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை மனுவினை தாளை சிலம்பாட்ட குழு ஆசான் சிவக்குமார் தலைமையிலான விளையாட்டு வீரர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சிந்துவை சந்தித்து கோரிக்கை மனுவினை வழங்கினர். இதில் தாவக நகர செயலாளர் இளங்கோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மன்னார்குடி அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 5 மணி நேரத்திற்கும் மேலாகியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ஐயர் சமாதி என்ற இடத்தில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. சுமார் 5 மணி நேரமாக பல லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி சாக்கடையில் கலந்தது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள், வட்டார ஊராட்சி அலுவலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் அப்பகுதி பொதுமக்கள் புகார் அளித்தனர். இதுவரையிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கோடைகாலம் என்பதால் பொதுமக்கள் குடிநீருக்காக பல்வேறு இன்னல்களை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. புழுதிக்குடி பகுதியில் மின் கசிவினால் 2 கூரை வீடுகள் எரிந்ததில் வீட்டில் உள்ளிருந்த முக்கியமான அரசு ஆவணங்கள் எரிந்து சாம்பலானதாக வீட்டின் உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் புழுதிக்குடி கிராமத்தில் முருகையன் என்பவரின் வீட்டில் மின்கசிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த வீட்டின் பின்புறம் உள்ள கூரை பகுதியில் தீ பற்றியுள்ளது. அதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள தனிக்குடி என்பவர் வீட்டின் மீதும் தீ பரவியது. தீயை அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் தண்ணீரை ஊற்றி அணைத்தனர். அதன் பிறகு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அங்கு வந்தவர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதுகுறித்து விக்கிரபாண்டியம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவின் காரணமாக வீடு தீப்பற்றி எரிந்ததாக தெரிவித்தனர். மேலும் வீட்டில் உள்ளிருந்த முக்கியமான அரசு ஆவணங்கள் எரிந்து சாம்பலானதாக வீட்டின் உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் ஒன்றிய மோடி அரசை கண்டித்தும் வருமான வரித்துறையினரை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீட்டில் வருமானத்துறை விசாரணை செய்தனர். இதனை கண்டித்து டெல்லியில் அகில இந்திய பொதுச் செயலாளர் டேபி மற்றும் பிருந்தாகர் ஆகியோர் ஆர்ப்பாட்டம் செய்ததால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். இதனை கண்டித்தும் எதிர்க்கட்சிகளை மிரட்ட வருமான வரித்துறையினரை பயன்படுத்தும் ஒன்றிய மோடி அரசின் செயலை கண்டித்தும் ஸ்ரீவைகுண்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது பயந்ததில்லை, அடக்குமுறைக்கு பயந்ததில்லை, அமலாக்கத்துறைக்கும் பயந்ததில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோஷமிட்டனர். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்ரீவைகுண்டம் ஒன்றிய மற்றும் நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மன்னார்குடி அருகே கட்டக்குடி கிராமத்தில் தேசிய அளவிலான ஆண்களுக்கான கபடி போட்டிகள் தொடங்கியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கட்டக்குடி கிராமத்தில் தேசிய அளவிலான கபடி போட்டி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளது. 3 நாள் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான கபடி போட்டியில் தொடக்க ஆட்டத்தில் சாய் மயிலாடுதுறை அணியும், புனே மாநிலம் அணியும், ராஜஸ்தான் SRM சென்னை அணிகளும் மோதின. அதனைத் தொடர்ந்து டெல்லி, கேரளா, நாக்பூர், சண்டிகர் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கபடி அணியினர் இப்போட்டியில் பங்கேற்க உள்ளனர். இப்போட்டியில் ஆண், பெண் என இருபாலருக்கும் தனித்தனியாக போட்டிகள் நடைபெற உள்ளது. தேசிய அளவிலான கபடி போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. வாழப்பாடி அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தின் மீது மகிழுந்து மோதியதில் நடராஜன் என்பவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே காரிப்பட்டி ராம்நகர் பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜன். இவர் தனது சொந்த வேலையாக காரிப்பட்டியிலிருந்து மேட்டுப்பட்டி நோக்கி செல்லும் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் செருப்பு கம்பெனி அருகில் சென்று கொண்டிருந்தார்.
அப்போது அவ்வழியே மகிழுந்தில் வந்த சேலம் பகுதியைச் சேர்ந்த அருள் என்பவரின் மகிழுந்து எதிர்பாராத விதமாக நடராஜனின் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் நடராஜன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் மகிழுந்தில் வந்த 5 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த காரிப்பட்டி காவல்துறையினர் நடராஜன் உடலை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேல் பெய்த பலத்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் கருங்குளம், அரசர்குளம், புதுக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடிமின்னல் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேல் பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த 1 வார காலத்திற்கும் மேலாக ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென பெய்த மழையால் இதமான சூழல் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர் அருகே திருக்காரவாசல் கைலாசநாயகி உடனுரை கண்ணாயிரநாதர் ஆதிவிடங்க தியாகராஜர் கோவில் தேரோட்டம் நடைபெற்றது. தியாகராஜ சுவாமி எழுந்தருளியுள்ள சப்தவிடங்க தலங்களில் ஒன்றான திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசல் கைலாசநாயகி உடனுரை கண்ணாயிரநாத சுவாமி ஆதிவிடங்க தியாகராஜ சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழா வைகாசி 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று ஆதிவிடங்க தியாகராஜ சுவாமி, அம்பாள், விநாயகர், முருகர் ஆகிய சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட தேருக்கு எழுந்தருளினர். தேரில் ஆதிவிடங்க தியாகராஜ சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் தேருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். காவல்துறையை ஆக்கப்பூர்வமாக செயல்பட வைக்க முதலமைச்சர் முயற்சி செய்ய வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தல். சகோதரர் மனோ தங்கராஜ் மனக்குழப்பத்தில் இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் கடும் விமர்சனம். கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களின் பழைய பொறுப்புகளை கொண்டு விளம்பரப்படுத்த வேண்டாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளுக்கு வலியுறுத்தல். ஹோர்முஸ் ஜலசந்தியில் சுங்க கட்டண முறையை திணிக்கும் எந்தவொரு முயற்சியையும் அமெரிக்க அரசாங்கம் பொறுத்துக் கொள்ளாது. அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் அதிரடி அறிவிப்பு. முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து மகளிர் அணியை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி வெற்றி. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண jamlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.